ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச்சு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா லீக் மேட்ச் ஃபுல்லாகவே அகமதாபாத்தில் ஆடிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அகமதாபாத் தான். அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பெரிய ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த செமி யாருக்கு ஃபைனல் டிக்கெட்டு, இதுதான் இன்னைக்கான ப்ரீ அனாலிசிஸு. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் கேம் தான், நாக் அவுட் கேமு. சரியா, ரெண்டு டீமுமே ஒரு பேலன்ஸான டீமு, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மிங்கான டீம் தான். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது அவங்களோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வந்து பவர் பிளே வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நம்ம மார்க்ரமு, குண்டன் டிகாக்கு, ரிக்கல்டனு 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஆடுவாங்க. ஒருத்தர் விக்கெட் விழுந்தாலும் ரிக்கல்டனும் அதே மாதிரி தான் ஆடுறாரு. ஸோ அது அவங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக ஸ்ட்ராங் பேஸ் அட்டாக் வச்சுருக்காங்க. பவுன்ஸு வேரியேஷன்லாம் நிறையா கொடுக்குறாங்க பவுலிங்கில், அதுவும் அவங்களோட இப்போ ஸ்ட்ராங்கு. அது போக வந்து ஃபீல்டிங் யூனிட்டு, நல்ல அத்லெட்டிக் ஃபீல்டிங் யூனிட்டு, சொல்ல போனால் ஸ்ட்ராங்கான ஃபீல்டிங் யூனிட்டு அவங்க தான். இந்த பக்கம் டெவல் பிரவிஸு, ஸ்டேட்டில் மில்லரு, அங்கிட்டு ஸ்டெப்ஸு, 30 யார்ட் சர்க்கிளில் மார்க்ரமு, சும்மா அடைக்க ஃபீல்டிங். மில்லர் வேறு ஆஃப் சைடில், சும்மா அடைக்க ஃபீல்டிங்கு சும்மா தரமாக இருக்கும். ஃபீல்டிங் யூனிட் வந்து சொல்லவே வேணாம், சூப்பர். ஆமாம், அவங்களோட பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது என்னென்னா அந்த பவர் பிளேயில் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பாலு, மிடில் ஓவர்ஸில் வந்து ஷார்ட் பாலு, பவுன்ஸு, யாக்கரு, ஸ்லோயர் பாலு, இந்த எல்லாமே போட்டு பக்காவாக டீம் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க மிடில் ஓவர்ஸில். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டெட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஸ்லோயர் ஒன் யாக்கர்ஸ் போட்டு டெப்த் ஓவரில் ரன் அடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு பக்காவான டீமாக இந்த வேர்ல்டு கப் வந்திருக்காங்க. போன வேர்ல்டு கப் எப்படி சொல்கிறோமோ இல்லையோ, இந்த வேர்ல்டு கப்பு ஒரு தரமான டீமாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நோ லாஸ் தான். இந்தியா கூட வந்து ஒரு சீரீஸே தோத்தாங்க, T20 சீரீஸு. பட் இதில் நோ லாஸ் தான். இந்தியாவில் தான் விளாட்றேன், இந்தியாவே தோக்கடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்படிங்கும்போது அவங்க டீம் எந்த அளவுக்கு பெரிய டீம்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், அவங்க தோத்ததே ஒன்று ப்ராக்டிஸ் மேட்ச்சில் தான். அதாவது வார்ம் அப் மேட்ச்சில் தான் அவங்க தோத்ததே. வார்ம் அப் மட்டும்தான் தோத்தாங்க. மெயின் மேட்ச் எல்லாத்துலேயும் சூப்பராக கிளியர் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கொல்கத்தா கிரவுண்டில் டேவிட் மில்லர்லாம் நல்ல ரன் அடிச்சிருக்காரு. ஆமாம், அது போக எல்லாருமே IPL ஆடுறாங்கிறப்ப வந்து இந்த கிரவுண்டை பற்றி ஒன்றும் பெருசாக அவங்க திங்க் பண்ண தேவையில்ல. நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் கிரவுண்டு தான். அதில் பிச்சில் வந்து பவுன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பவுன்ஸ் நல்லா வந்துச்சுனாலே சவுத் ஆப்பிரிக்கா உள்ளே புகுந்து தரமாக ஆடிடுவாங்க கேமு. அது